பங்களாதேஷை 15 ஆண்டுகள் வழிநடத்திய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் ஷேக் ஹசீனா கடந்த திங்களன்று மக்கள் போராட்டம் உச்சத்தை எட்டியதால் பதவியில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு தற்போது நடைபெறும் காட்சிகள் இலங்கையில் நடந்த மக்கள் போராட்டத்தை ஒத்தவையாக காணப்படுகின்றன. கடந்த 3 வாரங்களாக வன்முறைகளாலும் மரணத்தாலும் தத்தளித்த டாக்காவின் தெருக்கள் அவர் வெளியேறியதை தொடர்ந்து கொண்டாட்டங்களால் அதிர ஆரம்பித்திருக்கின்றன. முன்னாள் ஆளும் கட்சியான அவாமி லீக்கை தவிர்த்து ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசித்து புதிய இடைக்கால அரசாங்கம் விரைவில் அமைக்கப்படும் என்று பங்களாதேஷின் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் அறிவித்துள்ளார். 300க்கும் மேற்பட்ட மக்களை காவு கொண்ட அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் இது வன்முறையை நிறுத்துவதற்கான நேரம் என்றும் அனைத்து அநீதிகளும் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஷேக் ஹசீனா 2009ஆம் ஆண்டு முதல் பங்களாதேஷில் ஆட்சியில் இருந்தார். அவரது ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு சராசரியாக 6% மேல் வளர்ச்சி அடைந்தது. இருப்பினும் அவரது அரசாங்கம் மனித உரிமை மீறல்கள், ஊழல் மற்றும் அரசியல் எதிர்ப்பை அடக்குதல் போன்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டது. அவரை மீண்டும் ஆட்சிக்கு வர செய்த தேர்தல்களின் நேர்மை குறித்தும் கேள்விகள் எழுந்தன. அதுதான் வேலை ஒதுக்கீட்டு போராட்டங்கள் எதிர்க்கட்சிகளால் தூண்டப்பட்டு அவரது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டமாக மாறியது. அதேவேளை பங்களாதேஷில் இருந்து தப்பி ராணுவ விமானத்தில் இந்தியா வந்துள்ள ஹசீனா இங்கிலாந்தில் தஞ்சம் கோர உள்ளார் என்று தெரிய வருகிறது. ஹசீனாவின் மகன் சஜீப் வசேத் ஜாய் பங்களாதேஷிற்கு திரும்பும் திட்டத்தை ஹசீனா விரும்பவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஹசீனா லண்டனிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் என்றும் அங்கு அவர் புகலிடம் கோருவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாம்லி பங்களாதேஷில் நடந்த கொடிய வன்முறை தொடர்பாக ஐநா தலைமையிலான முழுமையான மற்றும் சுதந்திரமான விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனால் ஹசீனாவின் திட்டங்கள் நிச்சயமற்றவையாக மாறியுள்ளன. ஷேக் ஹசீனா வெளியேறியதின் பின்னரும் வன்முறைகள் தொடர்வதால் பங்களாதேஷில் நிலைமை நிலையற்றதாகவே இருக்கிறது. அதே நேரம் அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் இடைசேவை மக்கள் தொடர்பு அறிவித்துள்ளது. ஷேக் ஹசீனா பதவியில் இருந்து வெளியேறியதும் டாக்காவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தின் மேற்கூரையில் இருந்து கொடிகளை அசைத்து பலரும் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். அவரது இல்லத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் படுக்கைகளில் படுத்து புகைப்படம் எடுப்பதும், தளபாடங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்வதும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைந்து பெருமளவில் ஆரவாரம் செய்து புகை குண்டுகளை வீசினர். அவர்கள் ஹசீனாவின் தந்தை மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சுவர் ஓவியங்கள் மற்றும் சிலைகளுக்கு சேதங்களையும் ஏற்படுத்தியுள்ளனர். பங்களாதேஷ் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அமைதியான, ஒழுங்கான மற்றும் ஜனநாயக மாற்றம் மற்றும் அனைத்து வன்முறை செயல்கள் மீது முழுமையான, சுதந்திரமான, பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளார்.